பரம பவித்திர பகவத்வஜ மேடைகளை அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வேல்முருகன் சம்பத்ஜி அவர்களே, ரஜினிகாந்த் அவர்களே, ஸ்ரீனிவாசன்ஜி அவர்களே, சிவகுமார்ஜி அவர்களே, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மற்றும் விவித க்ஷேத்திரத்தினுடைய அதிகாரிகளே, சுயம் சேவக சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, RSS என்று அழைக்கக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் 1 லட்சத்துக்கு மேல் கிளைகளை கொண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாரத நாடு மட்டுமில்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய 47 நாடுகளிலே RSS அமைப்பானது, இங்கே RSS என்று சொல்லுவார்கள், வெளிநாட்டிலே HSS என்று சொல்லுவார்கள், இந்து சேவா சங்கம். அப்படிங்கிற பேரிலே இன்றைக்கு உலகம் முழுக்க அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் இயக்கம் ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கம். இந்த அமைப்பானது 1925 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு கிட்டத்தட்ட 99 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகபுரியில் துவங்கப்பட்டது. நாகபுரியில் துவங்கும் போது இந்த RSS அமைப்பானது அன்றைய தினம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சிறார்களும் சில இளைஞர்களுமாக சேர்ந்து துவக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பை துவங்கியவர் நமக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி MBBS படித்தவர். ஆனால் MBBS படித்துக்கொண்டு 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி MBBS படித்தால் அதனுடைய வேல்யூ எப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் படித்து முடித்த உடனே அவருடைய மனசிலே 1925 அவருடைய மனசிலே படுகிறது, நாமல் MBBS படித்தாகி விட்டது, இந்த நாடானது சுதந்திரம் இல்லாமல் அந்நியர்களை அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றதே, அப்படி இருக்கும்போது சுயமாக மருத்துவ படிப்பை படித்துவிட்டு தொழில் செய்வதா அல்லது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபடுவதா அப்படிங்கிற எண்ணத்தோட டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா சுதந்திர போராட்ட களத்திலே குதிக்கிறார். அவர் சின்ன வயசுலேயே பிறவி தேசபக்தர். அப்ப நாக்பூர்ல நீல் சிட்டின்னு ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல்ல அவர் சின்ன வயதிலே படிக்கும் போதே அந்த ஸ்கூலுக்கு டிஓ வரும்போது அந்த வகுப்பறைக்குள்ளே உள்ள நுழையும் போது ஆங்கிலேய அதிகாரி வரும்போது வந்தே மாதரம் என்று கோஷம் போட்டு அந்த வெள்ளைக்கார அதிகாரியை வெளியே அனுப்பினவர். ஏன்னா அவரை பற்றி சொல்ல போனால் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், அது அதற்கான நேரம் குறைவு. பிறவியிலே அவர் தேசபக்தர். காட்டு சத்தியாகிரகத்திலே ஈடுபட்டு பல மாதங்கள் சிறையிலே இருந்தார். அதற்கு பின்னாடி சுதந்திர போராட்ட காலத்திலே தொடர்ந்து எல்லா விதமான அப்ப போராட்ட வீரர்களோட இணைந்து வேலை செய்யும் போது அவருடைய மனசிலே பல்வேறு விதமான சிந்தனைகள் ஓடுகிறது. டாக்டர்ல 2 விதமான டாக்டர் இருப்பாங்க. ஒரு டாக்டர் நோயின்னா போனவன தானே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மருந்து கொடுப்பாரு. சில டாக்டர் அப்படி இல்லை, என்ன நோய், இந்த நோயானது எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு மருந்து கொடுக்கக்கூடிய டாக்டர் இருப்பாங்க. அதனால நம்முடைய டாக்டர் அவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் போதே அவருடைய மனசுல ஏன் இந்த சுதந்திரமானது நம்ம கிட்ட இல்லை, பாரத நாடு செல்வ செழிப்பான நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே
பாரத நாட்டில் பிறக்கணும்னு இயங்கக்கூடிய ஒரு நாடு. அப்பேற்பட்ட நாடு எப்படி அடிமையாச்சு? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிமையாகவில்லை. பாரதம் சுதந்திரமாக அரசர் கையில் இருந்தது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். 200 ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டார்கள். அப்படி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் நம்முடைய நாடானது அடிமையாக இருந்தது. அப்ப இந்த நாடு அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவருடைய மனசிலே பல சிந்தனைகள் ஓடிச்சு. செல்வத்திலே இது சிறந்த நாடு நமக்கு தெரியும். சாதாரண ஒரு குடிசை வீட்டிலே, ஒரு ஏழை வீட்டிலே திருடன் வருவானான்னு சொன்னா வரவே மாட்டான். எந்த வீடு பெரிய பங்களாகவா இருக்கிறது அந்த வீட்டுக்கு தான் திருடன் வருவான். அப்படி இருக்கும்போது பாரத நாட்டில் எவ்வளவு செல்வம் இருந்தால் இஸ்லாமியர்கள் எல்லாம் நம்ம நாட்டின் மேலே படையெடுத்து நமக்கு தெரியும். சோமநாதபுரம் ஆலயத்தில் எத்தனை முறை படையெடுத்தார் கஜினி முகமது அப்படின்னு. படையெடுக்கும் போது வரும்போதெல்லாம் இங்கிருந்து ஆயிரக்கணக்கான குதிரைகளிலே கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வைரங்களையும் வழிமுறைகளையும் எடுத்து போனாங்க. எல்லா கோயில்களையும் சொத்துகள் இருந்தது. அத்தனை சொத்துகளையும் கொள்ளையடிப்பதற்கு வேண்டியேதான் 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டிலே படையெடுத்து கொள்ளையெடுத்து அவருடைய நாடுகளுக்கு எடுத்து சென்றார்கள். என்ன கோயில்ல பணம் இருக்குதா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும். என்னுடைய ஊர் நாகர்கோவில், பக்கத்தில் இருக்கக்கூடியது திருவனந்தபுரம். அங்கே இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள், ஒரு அறையை திறந்தார்கள், 2 அறையை திறந்தார்கள், 3 அறையை திறந்தார்கள், 6 அறைகளை திறந்து பார்க்கும்போது எண்ணவே முடியாத அளவுக்கு தங்க கட்டிகளும் ஆபரணங்களும் இருக்கின்றது. அடுத்தது 2 அறையை திறந்தாங்க. கடைசியில் அரசாங்கமே கோர்ட்டு மூலமாக என்ன சொல்லிட்டு இனிமேல் இந்த அறைகளை திறக்க வேண்டாம். காரணம் என்னது? அதில் இருக்கக்கூடிய வைரங்களும் வைடூரியங்களும் தங்க ஆபரணங்களும் வெளியில சொன்னா பெரிய ஆபத்தாகிவிடும் என்று இன்றைக்கு காவல்துறையினால் இராணுவத்தினரால் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கும் பத்மநாப சுவாமி கோயிலில் திருவனந்தபுரத்திலே இருக்கின்றது. நமக்கு தெரியும், ஸ்ரீரங்கத்திலே வந்திருந்தாங்கன்னா, கொள்ளையடிக்க வந்திருந்தா நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஆபரணங்கள்லாம் எடுத்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் தளபதி சுல்தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன பின்னாடி கூட மீண்டும் போகவில்லை. ஏராளமான வீரர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. நிறைய பேர்கள் பக்தர்கள் எல்லாம் தடுத்தாங்க. தடுக்கும் போது அவர்களை அத்தனை பேரையுமே படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்த பின்னாடி மீண்டும் தான் எல்லாம் எடுத்துட்டு போயாச்சே, திருப்பியும் ஏன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாசி அம்மா, அந்த அம்மாவுடைய பேரு வெள்ளையம்மா, அந்த அம்மா பார்க்கிறாங்க, இவன் ஏன் இன்னும் ஏன் இருக்கிறான், இவரை எப்படியாவது இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த அம்மா அந்த சுல்தானோட சேர்ந்து நெருக்கமாக பழகுகிறார். பழகி பழகி எப்படியாவது அந்த அம்மாவுடைய வலையிலே, வெள்ளையம்மாவுடைய வலையிலே அந்த சுல்தான் விழுந்து விடுகிறார். அப்ப நீங்க ஏன் சொத்தெல்லாம் எடுத்தாச்சே, மீண்டும் ஏன் இங்கே இருக்கீன்னு சொல்லும் போதுதான் சுல்தான் சொல்லுகிறார், இன்னும் இங்கே நிறைய ஆபரணங்கள் இருக்கிறது. அப்பதான் இந்த அம்மா சொல்றாங்க, அப்படியான்னு விசாரித்து கொண்டு ஒரு நாள் இரவு தனியாக அந்த சுல்தானை போய் பார்க்கிறார். எனக்கு இருக்கிற இடம் தெரியும், எங்க இருக்குதுன்னா கோபுரத்தினுடைய உச்சியிலே இருக்கிறது அப்படி என்று சொல்லிக்கொண்டு நான் அதை காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த வெள்ளையம்மாள் அவர்கள் அந்த சுல்தானை அழைத்து கொண்டு மேலே போறாங்க. கோபுரத்துக்கு மேலே இங்கேதான் இருக்கிறது என்று அந்த சுல்தான் அப்படியே தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு வெள்ளையம்மாள் அவர்கள் அந்த சுல்தானை கீழே தள்ளிவிடுகிறார். சுல்தான் இரத்த வெள்ளத்திலே இறந்து விடுகிறார். உடனடியாக தன்னுடைய வீரர்கள் எல்லாம் எந்திரிச்சு மேலே வர்றதுக்குள்ளாடி இந்த அம்மா பார்த்தாங்க,
நம்மளால முடிஞ்சது இந்த சுல்தானை கொண்டுவிட்டு இந்த ஸ்ரீரங்கம் கோயிலையும் காப்பாற்றி இந்த ஆபரணங்களையும் காப்பாற்றணுமே என்கின்ற ஒரு சந்தோஷத்தோட அந்த வெள்ளையம்மாள் அவர்கள் அந்த கோபுரத்திலிருந்தே கீழே விழுந்த அந்த அம்மாவும் செத்து போயிடுறாங்க. இது ஸ்ரீரங்கத்திலே நடந்த சம்பவம். எந்த அளவுக்கு செல்வம் இருந்த, அதனாலதான் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரம் பெரிசாக இருக்கும், சைடுல இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரம் மற்ற கோபுரங்கள் எல்லாம் பல வண்ணங்களிலே வண்ணம் தீட்டி இருக்கும். ஆனால் இந்த கிழக்கே இருக்கக்கூடிய கோபுரம் மட்டும் இன்னும் வெள்ளை கலர்ல மட்டும்தான். இன்றைக்கு நீங்க போய் பார்த்தாலும் அந்த கோபுரம் வெறுமனே வெள்ளை மட்டும்தான் அடிப்பார்கள். காரணம் என்னன்னா அந்த கோபுரத்துக்கு வெள்ளை கோபுரம் என்று பெயர் வைத்தார்கள். எதுக்காகன்னா இந்த வெண்ணையம்மாவுடைய பெயரை வைத்திருக்கின்றார்கள். இது நம்முடைய ஸ்ரீரங்கம், நான் பத்மநாபர சுவாமி இல்ல சோமநாதபுரம் கோயில் சொல்லல. ஸ்ரீரங்கத்தில் எவ்வளவு ஆபரணம் இருந்தது, இந்த ஸ்ரீரங்கத்தை காப்பாற்றுவதற்காக எத்தனை பேர்கள் இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஸ்ரீரங்கத்தை சொல்கிறேன். இப்படி செல்வத்திலே சிறந்த நாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தியம், உலகத்திலே இருக்கிறதுல வைத்தியத்திலே சிறந்த நாடு நம்முடைய பாரத நாடு. ஒரு சன்னியாசி ஒரு ஆள் வைத்தியம் பார்க்கறதுக்காக பக்கத்துக்கு நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். சின்ன ஒரு படகுலே போகிறார். போகிற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய பாறை இருக்கிறது. பாறையிலே ஏராளமான பேர் படுத்திருக்கிறார்கள். ஏன் படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த படகை நிறுத்தி விட்டு இந்த சன்னியாசி தன்னுடைய சீடர்களோட இறங்கி பார்க்கிறார். பார்த்தா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த பாறையில படுத்திருக்காங்க. ஏப்பா பாறையில படுத்திருக்கீங்கன்னு இவர் கேட்கிறாரு. அந்த பாறையிலே படுத்தவர்கள்லாம் சொல்லுகிறார்கள், எங்களுடைய நாட்டிலே ஒரு நோய் வரும், அந்த நோய் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக அந்த நோய் தீரவே தீராது, அது தொற்று நோய். அதனால எங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு இந்த பாறை மேல போட்டுருவாங்க, நாங்களாக பட்டினி கிடந்து பாறையிலேருந்து உருண்டு கடல்ல விழுந்து செத்து விடுவோம். இதுதான் இன்றைய அந்த சூழ்நிலையில எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்று சொன்னார்கள். ஒரேடியாக அந்த வைத்தியர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஊர்ல இருந்து போன அந்த சன்னியாசி வைத்தியர் அவர்களுடைய நாடியை பிடித்து பார்த்து இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு உள்ளே போகிறார். கண்டிப்பாக எந்த நோய் இருக்கிறோ இந்த நோய்களை தீர்ப்பதற்காக இந்த ஊரிலேயே பச்சிலை மருந்து உண்டு என்று தேடி பார்க்கிறார். பச்சிலை மருந்தை கண்டுபிடிக்கிறார். அத்தனை பேருக்கு மருந்தை கொடுத்து குணமாக்கி கொண்டு நாட்டிலே இவர்களை எல்லாம் உள்ள அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனா எல்லாரும் இறந்தவர்கள் எல்லாம் உயிரோடு வந்து விட்டார்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அப்பதான் இல்ல இல்ல எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், இறக்கவில்லை அப்படி என்று சொல்லி மருந்தை கொடுத்தார். அப்ப அந்த நாட்டில் மக்கள்லாம் இனி இந்த நாட்டை விட்டு நீங்க போக வேண்டாம், இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த நாட்டினுடைய பேரு கம்போடியா அப்படின்னு பேரு. இன்றைக்கு அந்த அவருடைய அந்த வைத்தியருடைய பேரு கம்பூன்னு பேரு, பாரத நாட்டிலிருந்து போனவர். இன்றைக்கும் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எப்படி நம்முடைய நினைவு சின்னமானது இருக்கிறதோ, தேசிய சின்னம் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த கம்போடியாவினுடைய தேசிய சின்னம் என்னன்னா நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த வைத்தியர், அந்த சன்னியாசி கம்புங்கிறவர் அந்த படகோட்டி சொல்லக்கூடிய காட்சி தான் இன்றைக்கு கம்போடியாவுடைய சின்னம். இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் பாரத நாடானது உன்னத நிலைக்கு போயிருந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி அடிமையாச்சு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான். அடிமையாவதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்கிட்டே தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய விரோதம் காரணமாக இங்கே பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களிடம் ஒற்றுமை இல்லை. அப்ப டாக்டர்ஜி யோசனை பண்ணாரு, சுதந்திரத்துக்காக போராடுவது முக்கியமில்லை, மீண்டும் சுதந்திரம் கிடைத்தால் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். ஏன் இவ்வளவு உயர்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய நாடு எப்படி அடிமையாச்சு? ஒற்றுமை இல்லாததுனால அடிமையாச்சு. கோடிக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அவர்கள் எச்சிலை உமிழ்ந்தாலே போதும் ஆங்கிலேயர்கள் எல்லாம் அதிலே மூழ்கி விடுவார்கள். ஆனால் அப்பேற்பட்ட நாட்டிலே நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அவ்வளவு. ஆனால் ஒவ்வொரு இந்துக்கள்கிட்டையும் ஒற்றுமை இல்லாததுனால இந்த நாடு அடிமையாச்சு. அதனாலதான் டாக்டர்ஜி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா,
ஒரே விஷயம், சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கட்டும், சங்க சுயம் சேவகர்களும் கலந்து கொள்வார்கள். ஆனால் நாம் உடனடியாக இந்து ஒற்றுமை பணியை துவக்க வேண்டும் என்கிறதுக்காகத்தான் 1925 செப்டம்பர் மாதம் 27 விஜயதசமி அன்னைக்கு டாக்டர் ஜி அவர்கள் சங்கத்தை தொடங்கினார்கள். அன்று தொடங்கின சங்கம் நான் முதல்ல சொல்லிட்ட எந்த அளவுக்கு விரிந்து பரிந்து இருக்கிறது. அதனால சங்கத்துடைய வேலை என்னது அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிலம் கருதாத இந்த தேசத்துக்காக பணி செய்வது, இந்த தேசத்தை முன்னேற்றுவது, உலகத்தின் குருவாக இந்த பாரதத்தை உயர்த்துவது. அதுக்காக சின்ன சின்ன கிளைகளாக அன்றைய தினம் ஆரம்பித்து இன்றைக்கு 1,00,000 கிளைகளுக்கு மேலே இன்றைக்கு பாரத நாட்டிலே RSS செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, அதே காலகட்டத்திலே தொடங்கின நீதி கட்சியாக இருக்கலாம், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம். அதுவும் தொடங்கி கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுது. இன்றைக்கு அந்த நீதி கட்சியானது எப்படியெல்லாம் பிரிந்து 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 பிரித்து எத்தனை அமமுக, திமுக, இப்படியாக அவருடைய சிந்தனைகளிலே நீங்க பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து கொள்கையற்ற ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதே காலகட்டத்தில் தான் பாரத நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அது இடது வலது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பல மாநிலங்களில் அந்த சித்தாந்தமானது தோற்று போய்விட்டது. சங்கம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு சொன்னா வெறும் ஷாக்கா மட்டும் இல்லை. நமக்கு தெரியும், தி ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையானது தமிழ்லையும் போட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அதனுடைய நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை ஒன்று இருக்கும். அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா அது கம்யூனிஸ்டுக்காரங்களுடைய பத்திரிகை. நடுப்பத்திரிகையிலே கம்யூனிஸ்ட் நமக்கு தெரியும், சங்கத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வாரந்தோறும் நடக்கக்கூடிய புதன்கிழமை நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை வரும். அந்த கட்டுரையிலே முழுக்க முழுக்க நம்முடைய சித்தாந்தத்தை குறை சொல்லி மட்டும்தான் அந்த கட்டுரைகள் போடுவாங்க. அப்படி ஒரு தடவை சமஸ் அப்படின்னு ஒரு ஆள் மன்னார்குடியை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்டினுடைய லீடர், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரை ரொம்ப அற்புதமாக இருந்தது. நானும் கூட அந்த பிராந்த சம்பர்க் RSS உடைய ஸ்டேட்டுடைய PRO இருக்கும்போது அந்த சமஸை சந்திக்க வேண்டும் என்பதற்காக மன்னார்குடி போயிருந்தேன். அந்த கட்டுரையிலே அவர் எழுதியிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடியினுடைய ஆட்சி வந்த நேரத்தில் வந்த அந்த கட்டுரை. அந்த கட்டுரையில என்ன எழுதியிருக்க என்றால், RSS அப்படின்னு இல்லை, அதனுடைய தலைப்பே மோடியின் மறுபக்கம். அதுதான் அந்த கட்டுரையுடைய தலைப்பு. நீ மோடியை பார்க்காத, மோடியினுடைய மறுபக்கத்தை பார் அப்படிங்கிறது தான் கட்டுரை. அந்த கட்டுரையில என்ன எழுதியிருக்கார் என்றால், நான் ஒரு கம்யூனிஸ்ட் எழுத்தாளர் மாநாட்டுக்காக டெல்லிக்கு சென்றிருந்தேன். அந்த மாநாடு முடிந்தது. என்னை போன்ற ஒரு பத்திரிகை எழுத்தாளர், டெல்லியினுடைய கம்யூனிஸ்டுடைய தலைவர், நாங்கள் 2 பேரும் மீட்டிங் முடித்து விட்டு அந்த டெல்லியினுடைய கம்யூனிஸ்ட் தலைவர், அந்த பத்திரிகை எழுத்தாளர், அவர் என்னுடைய வீட்டுக்கு வாங்கும்பா சாப்பிட்டு போகலான்னு சொன்னார். நான் அதனால் அங்கே சாப்பிட சென்றிருந்தேன். சாப்பிட போகும்போது எனக்கு ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் மதியான உணவு பரிமாறினாங்க, ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காரும்போது அங்கே ஒரு அனுன்னு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு பெண் குழந்தை. அந்த குழந்தைகிட்ட கேட்குறேன், என்னம்மா பேர் என்ன? அது அனு. அப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப சுட்டி பிள்ளையாக இருக்குது, அவளையும் கூட உட்கார வச்சிடலாம். அப்போ அவர் சொன்னார், இது ரொம்ப சுட்டி, அதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டான். இல்லை இல்லை வரட்டும்னு ஒன்று உட்கார்ந்தாச்சு. எனக்கும் அந்த பூசணிக்காய் ஸ்வீட்டு, டெல்லி ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். நான் அதெல்லாம் இது அப்படியே எழுதுறாரு அந்த கட்டுரை, இப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நான் எடுத்து சாப்பிட்றதுக்காக எடுத்து வாயில் பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த அனுங்கிற 4ஆம் வகுப்பு குழந்தை, அந்த கம்யூனிஸ்டுடைய மாநிலத்தினுடைய தலைவருடைய குழந்தை, அது என்ன சொல்லுது, மாமா மாமா இந்த ஸ்வீட்டை சாப்பிடாதுங்க, நிறுத்துங்க, சாப்பிடும்போது மந்திரம் சொல்லி தான் சாப்பிடணும். நான் வாயிலே கொண்டு போனவன் அந்த ஸ்வீட்டை வைத்து விட்டு, சரிம்மா நீ மந்திரம் சொல்லுன்னு சொன்னோன்னு தானே அந்த குழந்தை அந்த ஓம் பிரம்மார்ப்பணம் சொல்ல ஆரம்பிச்சு. பிரம்மார்ப்பணம் சொல்லி முடித்தவன தானே எல்லாரும் சாப்பிடும்போது நான் கேட்டேன், நீ எந்த ஸ்கூல்லம்மா படிக்கிறேன்னு கேட்டேன்.
அந்த குழந்தை சொல்லுது, டெல்லியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மந்திரில் படிக்கிறேன். டெல்லியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மந்திர் யாருடைய ஸ்கூலு, எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது அந்த டெல்லியினுடைய அவர் சொல்றார், அது வித்யாபாரதியுடைய ஸ்கூலுங்கிறார். வித்யாபாரதி யாரோட அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது சமசே சொல்லுகிறார், இது RSS உடைய பள்ளி. அப்ப அவர் சொல்றாரு, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டினுடைய பேத்தியான 4 வயசு அந்த அணுவை கூட RSS விட்டு வைக்கவில்லை. அந்த அளவுக்கு RSS ஆனது 32 அமைப்புகள். இன்றைக்கு பாரத நாட்டிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்க அமைப்பு, நம்முடைய சீனிவாசன் ஜி BHல இருக்கார், அவருக்கு தெரியும். இந்த யூனியன் இருக்கு இல்லையா, இதுல INTUCயா CATVயா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய ட்ரேடு யூனியன்ல பெரிய யூனியன் எதுன்னு சொன்னா பாரதிய மஸ்தூர் சங்கம். இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அமைப்பு எது அதிகமான உறுப்பினர்களை கொண்ட அமைப்புன்னு சொன்னா பாரதிய கிசான் சங்கம். எந்த மாணவர் அமைப்பானது DYFI SOFI அப்படிங்கிற ஒரு மாணவர் அமைப்பு இருக்கிறது, அந்த மாணவர் அமைப்பெல்லாம் இங்க மட்டும்தான் தெரிய தவிர AVVPன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, அது RSS உடைய மாணவர் அமைப்பு, அதுதான் நம்பர் 1 அமைப்பு. இப்படியே 32 அமைப்பை பற்றி இப்போதைக்கு சொல்லுவதற்கு நேரமில்லை. அதனால இந்த மாதிரிப்பட்ட 32 பலமான விடுதலை சேத்திர அமைப்புகளை கொண்டது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். நமக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு கட்சின்னு சொல்லும்போது அவர் அதில் எழுதுறார், இப்படியெல்லாம் இருக்கிறது, நமக்கு ஒரு கட்சி என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி, அதை விட்டா ட்ரேடு யூனியன், காங்கிரஸ் கட்சி, அதை விட்டா ட்ரேடு யூனியன், டிஎம்கே விட்டா ட்ரேடு யூனியன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை. அதனாலதான் மோடியின் பெருமக்கள் அவர் கட்டுரை எழுதுகிறார், 32 அமைப்புகளும் கட்சிக்கு உள்ள இல்லை, வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள், இவ்வளவு அமைப்புகள் இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக வேலை செய்கிறது. அதனால இனி எந்த கொம்பன் நினைச்சாலும் இந்த பாரத நாட்டிலே நம்முடைய இந்துத்துவத்தையும் சனாதனத்தனத்தையும் மாற்றிவிட்டு இன்னொரு மாற்றம் கொண்டு வரலாம் என்றால் இன்றைக்கு முடிகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா, மனவாசி மக்கள் மத்தியிலையும் மலைவாழ் மக்கள் மத்தியிலையும் பின்தங்கிய பகுதியிலையும் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழக்கூடிய பல்வேறு விதமான கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அசாமா இருக்கலாம், மிஜோராமா இருக்கலாம், அங்க கூட அவர்கள் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்து விட்டார்கள் அப்படின்னு கடைசியில அவர் அந்த கட்டுரையை, பாரதம் இனிமேலால் இன்னொரு தலைமுறை வேற விதமான சிந்தனைக்கு போவதற்கு வாய்ப்பில்லை, அந்த அளவுக்கு எப்படி கம்யூனிஸ்டுடைய பேத்தி அணுவை கூட RSS உடைய சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய அளவிலே மாற்றிவிட்டதோ இனிமேலால் மாற்ற முடியாதுன்னு அந்த கட்டுரையில எழுதினார். இதை கட்டுரையை பார்த்தோன்னா நமக்கு தோணுச்சு, என்ன விஷயம்னா, இவர் RSS பற்றின பெருமை எழுதுறாரா, RSS திட்டி எழுதுகிறாருன்னு நான் போகும்போது போய் பார்த்தேன். அவர் சொன்னாரு, நான் கூட 5ஆம் வகுப்பு படிக்கும்போது RSS உடைய ஷாகாவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னார். ஆனால் இந்த அளவுக்கு சங்கத்துடைய விடுதலை சேத்தல் அமைப்பானது இன்றைக்கு பாரத நாடு முழுக்க அவ்வளவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதோடு சேர்ந்து நம்முடைய சங்கத்துடைய சாதனைகள் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். அயோத்தியில இத்தனை ஆண்டுகளாக 500 ஆண்டுகளாக மீட்க முடியுமா முடியாதா என்று பல்வேறு விதமான போராட்டம், பல உயிர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய விஸ்வ இந்து பரிஷத்துங்கிற அமைப்பின் மூலமாக, சங்கத்தின் மூலமாக ஒரு மாபெரும் போராட்டமானது தொடர்ந்து நடத்தி கடைசியிலே நமக்கு தெரியும், சமீபத்திலே கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி அந்த இடமானது நமக்கு கிடைத்தது. நம்ம பிரம்மாண்டமான கோயில் கட்டணும். அதே மாதிரி ராமசேதுங்கிறது தனுஷ்கோடியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சீதையை மீட்டெடுப்பதற்காக ராமர் அந்த பாலம் வழியாக சென்று ஆஞ்சநேயர் போட்ட பாலம், அதை காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது அந்த பாலத்தை உடைத்து கப்பலுடைய போவதற்காக வழிவகுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ணார்கள். நம்முடைய சங்கத்தினுடைய அதிகாரிகள், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அதிகாரிகளாக உட்கார்ந்து யோசிச்சாங்க. யோசிச்சு அதுக்காக தினசரி
ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாவட்டமாக ஆர்ப்பாட்டத்துக்கு சென்றார்கள். கடைசியாக மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடை ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு சொல்லி கோர்ட்டிலே சொல்லி அந்த ராமர் பாலத்தை நிறுத்தினார்கள். இப்படியாக 1-2 இல்லை, வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோயில், அந்த வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஆலயம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய சிவன் சிலையை எடுத்துக்கொண்டு சத்துவாச்சாரியில் கொண்டு வச்சிருந்தாங்க. அதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் நடத்தி மீண்டும் அங்கே சிலையை கொண்டு வைத்தார்கள். சுவாமி விவேகானந்தர் 1892 டிசம்பர் மாதம் 24, 25, 26ஆம் தேதி 3 நாட்கள் அந்த கடல்லே நீந்தி சென்று 3 நாட்கள் தவம் இருந்த இடம் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய விவேகானந்தா பாறை. அந்த பாறையில இருந்து ஞானம் பெற்ற பின்னாடி தான் அவர் சிக்காகோ போனார். அந்த மாதிரிப்பட்ட பாறையை அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து சென்ட் சேவியர் தான் இந்த பாறையில உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சிலுவையை நாட்டினார்கள். நம்முடைய சங்கத்தினுடைய 2வது தலைவர் குருஜி அவர்கள் கன்னியாகுமரி சுற்றுப்பயணம் பண்ணும் போது அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டார். சிலுவையா, அங்கே விவேகானந்தர் இருந்த இடம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய சர்ச்சையாச்சு, பிரச்சனையாச்சு, கோர்ட்டுக்கு போச்சு. அந்த நேரத்தில் கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டது, ஒரு நாளை சொல்லிச்சு, இதுல சிலுவையா இல்லது விவேகானந்தா ராக்கான்னு சொல்லும் போது அங்கிருந்து கமிஷன் வரும்போது என்ன இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த சிலுவையானது அப்புறப்படுத்தப்பட்டது. அதனால அந்த இடத்துல இன்றைக்கு விவேகானந்தா பாறையானது வந்தது. கோர்ட்டு முடிவு செய்யப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்கட்டையும் நம்முடைய RSS ஆல் இண்டியா வைஸ் செக்ரட்டரி போய் அத்தனை எம்பிட்டையும் கையெழுத்து வாங்கி இன்றைக்கு பிரமாண்டமான அந்த விவேகானந்தா நினைவு பாறையானது நம்ம அங்கே கட்டியிருக்கோம். அதனால இப்படியாக பல்வேறு விதமான சாதனைகள் RSS செய்தது. அதை மாதிரி உங்களுக்கு தெரியும், சங்கத்தினுடைய சேவை சொல்றாங்க. RSS சொல்லும் போது சில பெரியவங்க சொல்லுவாங்க ரெடி ஃபார் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சேவை அமைப்பு RSS. நமக்கு சுனாமி நேரம் தெரியும், நாகப்பட்டினத்திலே நடந்தது, வேளாங்கண்ணிலே நடந்தது. எத்தனை ஆயிரக்கணக்கான கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் அந்த 72 கிராமத்திலையும் ஆயிரக்கணக்கான பேர்கள் இறந்தார்கள். பிணம் கிடந்தது, தண்ணி இல்லை, ஒன்றுமில்லை, குடிப்பதற்கு முடியாது, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் முதல்ல போனது RSS தான் போனது. அது மட்டுமல்ல, பிணங்கள் அழுகி கிடக்கிறது, தினசரி பிணத்தை எடுக்கணும், காவல்துறை இருக்கிறது, ரெவென்யூ இருக்கிறது. ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னா, எல்லாரும் இருந்தாலும் அந்த RSS இளைஞர்கள் வர வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன்னா குறிப்பாக நான் அந்த நேரத்தில் பிராந்த சேவா பிரமுகா இருந்தனால நான் நாகப்பட்டினத்தில் இருந்து நேரடியாக அந்த வேலையை பண்ணேன். வேன் வரும், லாரி வரும், 5 போலீஸ் இருப்பாங்க, ரெவென்யூல 5 பேர் இருப்பாங்க. RSS காரங்க ஏறினாதான் அந்த லாரி போகும். எஸ்பியும் கலெக்டரும் ஸ்பாட்ல இருப்பாங்க. ஆனா என்ன நிலைமைன்னா, கடைசி வரைக்கும் அங்க இருக்கிறவர்களுக்கு மீட்பு பணி ஏற்படுத்தி அங்க சரியான முறையிலே வீடுகள் கட்டி கொடுக்கிறது வரைக்கும் RSS அங்கே இருந்து அந்த சுனாமி பணிகளை செய்தது. ஓகி புயல் வந்தது, சென்னையிலே வெள்ளம் நமக்கு தெரியும், திருச்சியிலே வெள்ளம் வந்தது, கொரோனா வந்தது. இப்படி ஏராளமான நம்முடைய பணிக்களத்திலே ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கத்தினுடைய சுயம் சேவர்கள் நேரடியாக பணிக்களத்தில் இருந்து பணி செய்தார்கள். அதோடு மட்டுமில்லை, சாதாரணமாக அமர்நாத்திலே பெரிய தண்ணி இழுத்துட்டு போயிடுது, நிறைய பக்தர்கள் எல்லாம் ஹெலிகாப்டர்ல ராணுவம் போகுது, போய் மீட்கிறதுக்காக போகும்போது அங்க காக்கி நிக்கர் போட்டுட்டு 2 பேர் நிக்கிறாங்க. ஏயா, நாங்க ஹெலிகாப்டர்ல இருந்து ராணுவம் வந்திருக்கிறோம், அதையும் மீறி நீங்க எப்படி இங்க வந்தீர்கள்? எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பீர்கள், நாங்களாவது இறந்து போனா எங்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கும். RSSல இப்படி ஆயிரக்கணக்கான பேர்கள் இறந்திருக்கிறார்களே, உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சுயம் சேவர்கள் சொல்றது, இந்த தேசத்தினுடைய மக்கள் தேசத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும். அதனால தான் எப்படி
காந்தியினுடைய கொலைக்கு பின்னாடி நமக்கு தெரியும் 1939 மகாத்மா காந்தி அவர்களே ஆர்எஸ்எஸ்னுடைய வார்தா அவருடைய சுயசரிதையில் அவர் எழுதியிருக்கார். வார்தாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய முகாமில் நம்முடைய சங்கத்தினுடைய அகில பாரத தலைவர் டாக்டர் ஹெக்கேர் அவர்களை பார்க்கறதுக்கு போகிறாரு. போயிட்டு பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மாற்றமா, இங்கே ஜாதி வித்தியாசமே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. யாரும் ஜாதியை சொல்லலை, உண்மையே சொல்லுங்கன்னா பலதரப்பட்ட ஜாதிக்காரங்கள்லாம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் காந்தி அவர்கள் சங்கத்தினுடைய எப்படி நாம் இப்போ எல்லாரும் இங்கே நமஸ்தே சதா வத்சலே சென்று பாரத் மாதாக்கு சொன்னோமோ அதே மாதிரி மகாத்மா காந்தி அவர்கள் 1939 மே மாதம் நம்முடைய வார்தா கேம்பில் மகாத்மா காந்தி ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர் ஆனார்கள். ஆனால் அபாண்டமான பழி, காங்கிரஸினுடைய சதி திட்டம், ஆர்எஸ்எஸ் நாடு முழுக்க வளர்ந்துருந்தது. அதனால் அதை தடை பண்ணணுன்னெல்லாம் சொன்னாங்க காந்தியை சுட்டதுக்கு. அதுக்கு கோர்ட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு வைங்களேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிப்பட்ட ஆள் நேரு அவர்கள் சொன்னார்கள், பாரத நாட்டிலே ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்யும் போது காவி கொடி பறப்பதற்காக 1 இன்ச்சு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் என்னாச்சு, 1962 சீனாவுக்கும் பாரதத்துக்கும் சண்டை வந்தது. சண்டையிலே இராணுவ வீரர்கள்லாம் அப்போ புதுசாக இராணுவங்கள்லாம் தயார் பண்ணனால அந்தளவுக்கு நமக்கு பலம் இல்லை. அதனால் இராணுவ வீரர்களெல்லாம் பல்வேறு விதமான பகுதிகளே போரில் இருக்கும்போது பாரத நாட்டினுடைய இராணுவம் கொண்டு போன பல்வேறு விதமான ஆயுதங்கள் எல்லாம் சீனா பார்டரில் விழுந்து விட்டது. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவராக இருந்த குருஜி கிட்ட கேட்குறாங்க, ஐயா இந்த நேரத்திலே ஆரம்பத்திலே சொன்னார்களே மிடுக்கு நடை போடும்போது பாரத நாட்டினுடைய 2வது இராணுவம் ஆர்எஸ்எஸ் என்று சொன்னார்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது குருஜிகிட்ட போனாங்க. இந்த போருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களெல்லாம் எடுத்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆயிரக்கணக்கான சுயம்சேவர்கள் அந்த போர்க்களத்திலே ஈடுபட்டார்கள். பல ஆட்கள் இறந்தார்கள், ஆயுதங்களெல்லாம் கொண்டு வந்தார்கள். கடைசியில் சீனா ஓட ஓட விரட்டப்பட்டது. அதனால் 1963 குடியரசு தினத்துக்கு அன்றைக்கு பிரம்மாண்டமான அணிவகுப்பு ஊர்வலத்திலே இன்றைக்கு பாரத நாட்டிலே அணிவகுப்பு ஊர்வலம்னா இராணுவம் தான். தேவைப்பட்டால் வெளிநாட்டிலேருந்து ஒரு இராணுவ பெட்டாலியன் கூட வருமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட, ஒரு இயக்கம் கூட, ஒரு தொண்டு அமைப்புகள் கூட கலந்தது கிடையாது. 1963 ஜனவரி மாதம் 26 குடியரசு தினத்துக்கென்று பிரம்மாண்டமான 3500 பேர் ஆர்எஸ்எஸ்னுடைய சீருடையோட நேரு அவர்களே அந்த அந்த ஊர்வலத்துக்கு அனுமதித்தார்கள். அந்த மார்ச் பாஸ்டிலே கலந்து கொண்டார்கள். இப்படி ஆர்எஸ்எஸ் ஆனது சிறப்பாக நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம், சங்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம், நேரம் குறைவாக இருக்கணும். ஏன்னா சங்கத்துடைய நேரம் தொடங்குறதும் மரியாதைக்குரிய முன்னிலை வைத்தவர் சொன்னார், தொடங்கினது வந்தது நடந்ததெல்லாம் அற்புதமாக சொன்னார்கள். நமக்கு மேடையினுடைய பின்னாடி இருக்கிறது பஞ்ச பரிவர்த்தனைன்னு இருக்குது. நம்முடைய சங்கத்தினுடைய 100ஆண்டு விழா நேரத்தில் சங்கமானது இந்த 5 விஷயங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். அந்த 5 விஷயத்திலே முதல் விஷயம் குடும்ப பிரபோதன். நம்முடைய நாடு முழுக்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் நம்முடைய பாரம்பரிய குடும்ப முறையிலே மாற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு தெரியும். இன்றைக்கு செல்ஃபோன், கம்ப்யூட்டரு, டிவி அதுக்கெல்லாம் அடிமையாகிக்கொண்டு குடும்பத்தினுடைய கட்டமைப்பானது சிறந்து போய் கொண்டிருக்கின்றது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து இருந்து உண்ண வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பஜனை பாட வேண்டும் சேர்ந்திருந்து. மாதத்துக்கு ஒரு நாள் நம்முடைய குடும்ப கோயிலுக்கு போக வேண்டும். எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களெல்லாம் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் என்னெல்லாம் விஷயம் இருக்கிறதோ, உதாரணத்துக்கு சந்திய நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். பெண்களெல்லாம் இன்றைக்கு நமக்கு தெரியும், முகத்தில் பார்த்தாச்சுன்னா 60 வயசுக்கு மேலே பெண்களுடைய முகத்தில் பார்த்தாச்சுன்னா இது திருமணம் ஆனவர்களா ஆகவில்லையான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. காரணம் என்னென்னா பொட்டு வைக்கிறது சின்ன ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சிடுறாங்க. பெண்களாக இருந்தால் காலையிலே முகத்தை கழுவி ஒரு இந்து குடும்பம்னா அப்படி ஒரு சாமி ரூமில் போய் என்ன பண்ணணும், எடுத்து குங்குமத்தை வைக்க வேண்டும். இப்போ ஸ்டிக்கர் போட்டு வந்த பின்னாடி என்ன விஷயம்னா ஒரு இடையாவது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கணவனையும் கடவுளையும் நினைப்பார்கள். எதுக்கு? பூஜா ரூமில் போய் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைக்கும்போது கணவனையும், தாலியில் வைக்கும்போது
கடவுளையும் நினைத்தார்கள். இப்போ நம்முடைய ஸ்டிக்கர் போட்டெல்லாம் பாத்ரூம்லையும் கண்ணாடியிலையும் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு நினைப்புமே நம்முடைய குடும்பத்திலே போய்விட்டது. அதனால் இந்து குடும்ப பிரபோதம் நிறைய விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே போகணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சுயம் சேர்க்க மட்டுமல்ல, சமுதாயமே செய்ய வேண்டும். முன்னாடி இருக்கிறவங்கல்ல, வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செய்ய வேண்டிய வேலை இந்த 5 வேலை. என்ன வேலை? ஒரு முதல்ல குடும்ப பிரபோதன், ரெண்டாவது வேலை என்னன்னு சொன்னால் சமரசதா. இன்னைக்கு சமுதாயத்திலே 3 இடங்கள் இன்னும் தீண்டத்தகாத இடமாக இருக்கின்றது. ஒன்று கோயில், இன்னொன்று குளம், இன்னொன்று சுடுகாடு. இன்னும் சம உரிமை இல்லை. நம்முடைய சங்கத்திலே சொல்லுகிறது என்னது? இந்த 3ம் சமநிலை என்னைக்கு ஆகுமோ அன்றைக்கு பாரதம் உலகத்தினுடைய குருவாக ஆகும். அதனால் இந்த சமரசதா அப்படிங்கிற விஷயம் எப்படின்னு சொன்னால் இந்த 3 இடத்துலையும் வரணும். குறிப்பாக தண்ணி, குளம், தண்ணி எடுக்கிற இடம், கோயிலிடம், சுடுகாடு, எல்லா இடத்துலையும் சமரசதா வரணும். அதனால் அதுக்காக சங்கத்தை சார்ந்த எல்லா விதச்சேத்திர அமைப்புகளும் வேலை செய்ய வேண்டும். 3வது பர்யாவரண் அப்படின்னு சொன்னால், பர்யாவரண் அப்படின்னு சொன்னால் சுற்றுச்சூழல். இன்றைக்கி பிளாஸ்டிக் அழகாக சொன்னாங்க, பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும். பிளாஸ்டிக்கை முழுமையாக ஒழிக்க முடியாது. அதை என்ன செய்யணுமோ ரீசைக்கிள் பண்ணுற மாதிரிப்பட்ட பிளாஸ்டிக் உருவாக்கணும். எல்லா விஷயமும் தவிர்க்க வேண்டும். மரம் நட வேண்டும். மரம் நடுவது மட்டுமல்ல, மரத்தை வளர்க்க வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். தண்ணி எவ்வளோ தூரம் பைப்பில் வீட்டில் லீக் ஆச்சுன்னா உடனே பார்க்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணணும். 4வது விஷயம் சுயமாக நம்முடைய சுதேசி விஷயம், நம்முடைய சொந்த விஷயம், எல்லா விஷயம் நம்ம எப்படி சுவான்னு சொல்கிறோம். அதாவது என்ன விஷயம்னா பாரத நாட்டுடைய பெருமைகளை பற்றி சொல்ல வேண்டும். பாரத நாட்டுடைய பெருமைகளை பற்றி நமக்கு இப்போ தெரியும். அக்பர், அவுரங்கசீப், அது இது, அந்த பிரபு, இந்த பிரபு, எல்லா ஆங்கிலேயருடைய முஸ்லீமுடைய விஷயங்கள் தான் இன்றைக்கு பாடத்திட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. நமக்குடைய விஷயங்கள், நம்முடைய பாரம்பரிய, நம்முடைய தலைவருடைய விஷயம் தெரியணும். நமக்கு கடந்த 1000 ஆண்டுகளில் தலை சிறந்த ஒரு மாவீரன் உலகத்திலே யாருன்னு கேட்கும்போது யாராலையும் பதில் சொல்ல முடியலை. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து பதில் சொன்ன உலகத்தில் அத்தனை பேர் சேர்ந்து முடிவு பண்ணது சத்ரபதி சிவாஜி. அவர்தான் 1000 ஆண்டுகளிலே இருந்த ஒரு தலை சிறந்த ஒரு மாவீரன். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 264 முறை போர் புரிந்திருக்கிறார். அதில் 86 முறை வாபஸ் வாங்கியிருக்காரு. எல்லா போரிலையும் வெற்றி. அது மட்டுமில்லை, வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்தபோது அமெரிக்கா தோற்றது, வியட்நாம் ஜெயிச்சது. சமீபத்தில் வியட்நாமிலிருந்து வெளியுறவுத்துறை அவர்களெல்லாம் வந்தார்கள். வரும்போது எங்கே போகணும்னு சொன்னாங்க. டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் அந்த சமாதி இந்த சமாதி காமிச்சாங்க. அவங்க இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் மகாராஷ்டிரா போனோம், சத்ரபதி சிவாஜியோட இடத்துக்கு போனோம். ஏன்னு கேட்டாங்க. ஐயா, நாங்கள் இவ்வளோ பெரிய அமெரிக்காவை தோற்கடித்ததே ஒரே ஒரு விஷயந்தான், சத்ரபதி சிவாஜியுடைய போர் முறையை வியட்நாம் கையாண்டது, அதனால் நாங்கள் அமெரிக்காவை ஜெயிச்சோன்னாங்க. அதனால் இப்பேற்பட்ட நம்முடைய பாரம்பரியமான விஷயங்களை கொண்டு போகணும். அதற்காக சங்கத்தில் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறோன்னா, இன்றைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வரக்கூடிய காலங்களில் ஒரு சின்ன குழந்தைன்னா நம்முடைய பண்பாடு விஷயம் தெரிய வேண்டும், பாரம்பரியம் செல்ல வேண்டும், 5 கரத்தனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்முடைய ஜான்சி ராணி சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த வெள்ளையம்மாள் கதை சொல்லணும். இப்பேற்பட்ட நம்முடைய நாட்டுடைய விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை சொல்லணும். 6வது விஷயம் சுய கட்டுப்பாடு. அதாவது நாம் எல்லாம் செய்யக்கூடிய பொதுவான ஒரு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். இப்போ ரோட்டில் போகிறோம், சிக்னல் இருக்குது, ராத்திரி தானே, ஆள் இல்லையே அப்படின்னு போகக்கூடாது. ஒவ்வொரு சுயம் சேவக்கும், ஒவ்வொரு இளைஞர்களும், பாரத நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், பாரத நாட்டினுடைய, நம்முடைய நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்க வேண்டும் மட்டும்தான் இந்த விஷயங்கள் செய்ய வேண்டும். அதனால் நாம் சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பரிவர்த்தனையை பற்றி ஒவ்வொரு மணி நேரம் பேச முடியும். ஆனால் நம்முடைய அரசாங்கமானது கொடுத்துருக்கக்கூடிய நேரம் 7 மணின்னா கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனி 2 நிமிஷத்தில் இந்த வேலையெல்லாம் முடியும், நம்முடைய துவஜமெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு. அதனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, சீக்கிரமாக இந்த சங்கத்தினுடைய விஷயத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு குட்டி சம்பவம் 2 நிமிஷம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு வெட்டினரி டாக்டர் இருந்தார், அதில் வெட்டினரி ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஏழை விவசாயி ஓடி வந்தான். ஓடி வந்து, ஐயா டாக்டர் ஐயா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்ட. என்ன விஷயம்?
என்னுடைய மாடு ஆனது 2 நாளாக சாணி போடல, அந்த மாட்டினுடைய வயரானது பெருசாகி கொண்டே இருக்கிறது, நீங்கள் வந்து எப்படியாவது பார்க்கணும் ஐயானார். சரி, அவர் வேறு வழியெல்லாம் அந்த வீட்டுக்கு போனார். அவர் போய் பார்த்தார். பார்க்கும்போது உண்மையிலே 2 நாளாக சாணி போடல, வயசு பெருசாக இருக்குது, சரியப்பா நீ வாப்பா மருந்து தரேன்னார். அவர் கொஞ்சம் சில மருந்துகளெல்லாம் கொடுத்தார். கொடுத்துட்டு நாளைக்கு வந்து சொல்லணும்னு சொன்னார். நாளைக்கு டாக்டரு சொல்கிறதுக்காக இவரை எதிர்பார்த்தாரு. நாளைக்கு இந்த விவசாயி மாட்டினுடைய உரிமையாளர் போகவில்லை. ஏன் போகலைன்னு எவர் நேரம் அங்கே போனார். போய் அந்த மாடை பார்த்தாரு. அந்த ஆள் என்னாச்சு, வீடு பூட்டி இருக்கு, எங்கே போனார்? மாடு சாணி போட்டாச்சு பாரு, மாடும் சாணி போடலை. இவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு பக்கத்து வீட்டில் கேட்டால் தான் சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். இவர் ஆஸ்பத்திரிக்கு ஓடினார். என்னப்பா ஆச்சுன்னு கேட்டார். ஐயா நீங்கள் மருந்து கொடுத்தீங்களா? மருந்து கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க, ஒரு குழல் கொடுத்தீங்க, சின்ன கடுகு மாதிரி 2 மாத்திரையை கொடுத்தீங்க. இந்த கடுகு மாதிரி மாத்திரையை மாட்டுடைய வாயில் போட்டால் துப்பிடும், அதனால் ஒரு குழாய் கொடுத்தேன்ல, அந்த குழாயை மாட்டினுடைய வாயில் வைத்து கொண்டு இந்த கடுகு மாறிப்பட்ட மாத்திரையை உன்னுடைய வாயில் வைத்து கொண்டு ஊத வேண்டும், அப்போ மாட்டினுடைய தொண்டையிலே போகும், அப்போ சரியாயிரும்னாங்க. நானும் அதை எடுத்துகிட்டு வந்தேன்யா. ஆனால் எடுத்துகிட்டு வந்து குழலை வச்ச மாத்திரையும் என்னுடைய வாயிலே அந்த நுனியிலே வைத்தேன். ஆனால் நான் ஊதுவதற்கு முன்னாடி அந்த மாடு ஊதிடுச்சு. அதனால் அந்த மாத்திரை எங்கே போச்சு? என்னுடைய வயிற்றுக்குள்ளே போச்சு. அதனால் எனக்கு லூஸ் மோஷன் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். இன்றைக்கு சமுதாயம் எப்படி இருக்கின்றால், வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் போதைங்கிற பேரில், டிவிங்கிற பேரில், லவ் ஜிகாத்துங்கிற பேரில் பல்வேறு விஷயமான அடிமைகளுக்கு ஆகி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி, எப்படி மாடு ஊதுவதற்கு முன்னாடி நாம் ஊத வேண்டுமோ, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடுகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நாம் இந்த வேலைகளை முன்னெடுத்து சமுதாயத்தை மாற்றி பாரதத்தை உலகத்தின் குருவாக மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.